வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச என்டிபிசியில் கேட்கப்பட்ட ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்கன்னா, கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 9 4 at 1. இந்த கொஸ்டினுக்கு அங்கே அந்த பாக்ஸில் பாருங்கள், அதுக்கு நேராக என்ன குறியிட்டு இருக்கோ அதை போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஆனால் இந்த வருஷத்துலேருந்து எப்படி கேட்குறாங்கன்னா, 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். முதல் உறுப்பு வந்து ஒரு சின்னமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து பாருங்களேன், முதல் உறுப்பு வந்து 9ன்னு இருக்குது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனை பற்றி நம்ம கேர் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது கண்டிஷன் பாருங்கள், முதல் உறுப்பு வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணா இருக்கணும்னு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணா இருக்குது. இரண்டாவது உறுப்பு கடைசி உறுப்பு பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண்ணா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணா இருக்குது. அப்போ ரெண்டாவது கண்டிஷன் நம்ம பார்க்க தேவையில்லை. மூன்றாவது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டாவது மற்றும் மூன்றாவது உறுப்பு வந்து ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குது. ஆனால் மூணாவது இருக்கிறது வந்து ஒரு சிம்பிளாக இருக்குது. இந்த மாதிரி 3 கண்டிஷனுமே நம்மளுக்கு ஃபாலோ ஆகலைன்னா என்ன பண்ணலான்னா, அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதோட வேல்யூ அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். இப்போ 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க, 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, 8க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இசட்னு கொடுத்துருக்காங்க, 1க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த மாதிரி கேட்டாலே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த 3 கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சரே போடணும். டேரெக்டாக அந்த கொடுத்துருக்க வேல்யூ போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஏன்னா பழைய பேட்டர்ன்லலாம் டேரெக்டாக வேல்யூ எடுத்து போட்டாலே ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றுக்கும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சரே போடணும்.